தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. தாய் திருச்சபை புதியதொரு வழிபாட்டு ஆண்டை ஆரம்பித்துள்ள வேளையில் திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நாம் தாய் திருச்சபை புதியதொரு வழிபாட்டு ஆண்டை ஆரம்பிக்கிறது. நமது இறைவனை குழந்தை வடிவில் எதிர்பார்த்து காத்திருக்கும் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறன்று உலகின் முடிவில் இறைவன் மீண்டும் வருவதை நினைவுறுத்தும் நற்செய்தி நமக்கு தரப்பட்டுள்ளது. விழிப்பாயிருங்கள், பொறுப்புணர்வுடன் செயல்படுங்கள் என்பவை இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கும் அழைப்பு. நம் ஒருவரின் தனிப்பட்ட உலக வாழ்வு முடியும் என்பது திண்ணமான உண்மை. எப்போது இந்த முடிவு வரும் என்பது நிச்சயமற்ற ஒன்று. நம் முடிவு எப்போது வரும் என்பதில் நாம் நேரம் கதி இவைகளை செலவிடாமல் நம் முடிவு எப்போது இருக்கப் போகிறது அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்தால் பயனுண்டு. எதிர்பாராத நேரத்தில் வரும் இந்த முடிவை சந்திக்க, அந்த முடிவு நேரத்தில் வரும் இறைவனை சந்திக்க நாம் எப்படி நம்மையே தயாரித்து வழங்குகிறோம் என்பதை எண்ணி பார்த்து நம் வாழ்வு இறைவனுக்கு ஏற்றவாறு அமைய வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் சிறப்பாக பங்கேற்போம். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடும் ஐரின் தெரேசாவுடைய வாழ்வில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தொடர்ந்து இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். இதை திருப்பலியிலே இறந்த ஜீன் பெஞ்சமின், அருள் சுவாமி, விக்டர் ஜோசப், பிரான்சிஸ் ஜோசப், ஞான பிரகாசம் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க தடையாக இருப்பவை நம்முடைய பாவங்களும் குறைகளும் குற்றங்களும். இவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
பாரம்பரியத்தின்படி நாம் உன்னதங்களிலே கீதத்தை பாடுவதில்லை என்றால் இந்த நாட்கள் நமக்கு ஒரு எதிர்நோக்கின் காலமாக, எதிர்பார்ப்பின் காலமாக, அதே நேரத்திலே ஒரு தயாரிப்பின் காலமாக இருப்பதால் உன்னதங்களின் கீதத்தை இந்த 4 வாரங்கள் நாம் பாடப்போவதில்லை. மீண்டுமாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்று மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடுவதற்காகவும் காத்திருப்போம் என்கின்ற அந்த நம்பிக்கையில் தான் இந்த பாடலை வழிபாட்டு ஆண்டினுடைய தொடக்கத்திலே நாம் பாடுவதில்லை. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளர்களுக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும், அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உமோடு துணியாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருவருகை கால இளந்தளிர் வலக வழிபாடு. புதியதோர் திருவழிபாட்டு ஆண்டை துவங்கி வைக்கும் காலம் திருவருகை காலமாகும். இத்திருவருகை கால தயாரிப்பின் ஓர் அங்கமாக வழிபாட்டில் மெழுகுதிரிகள் ஏற்றப்படுகின்றது. இயேசு உலகின் ஒளியாக இருக்கிறார் என்பதன் அடையாளம் இவ்வழிபாட்டில் நமக்கு உணர்த்தப்படுகிறது. பச்சை நிற கிளைகளால் ஒரு வளையம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வளையம் எதை குறிக்கிறது என்றால், கடவுள் நம் மீது கொண்ட அன்பு இணையற்றது, முடிவில்லாதது என்பதனை குறிக்கிறது. மேலும் இந்த வளையத்தின் 4 மூலைகளிலும் மற்றும் நடுவிலும் 3 ஊதா திரிகளும் 1 மெழுகுதிரிகள் இயேசுவின் பிறப்பை தயார் செய்ய எதிர்நோக்கு, அமைதி, அன்பு என்னும் மனநிலைகளை சுட்டி காட்டுகிறது. இளஞ்சிவப்பு மெழுகுதிரியானது கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை சுட்டி காட்டுகிறது. மற்றும் இவ்வளையத்தின் நடுவில் வைக்கப்படும் வெள்ளை நிற மெழுகுதிரி கிறிஸ்துவின் மெழுகுதிரி என்று அழைக்கப்பட்டு கிறிஸ்து பிறப்பு விழாவென்று ஏற்றப்படுகின்றது. 4 மெழுகுதிரிகள் திருவருகை காலத்தின் 4 வாரங்களை குறிக்கின்றது. திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு எதிர்நோக்கு ஞாயிறாக குறிக்கப்படுகிறது. திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறான இன்று எதிர்நோக்கை மையமாக வைக்கிறது. இங்கு இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றியும் அதை நாம் எதிர்கொள்ள எப்பொழுதும் விழிப்புடனும் தயாரோடும் இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் பிறப்பை இறைவாக்கினர்கள் முன்னறிவித்தார்கள். இதன் அடையாளமாக இம்மெழுகுதிரி இறைவாக்கு மெழுகுதிரி என பெயர் பெற்றது. இறைவாக்கினர் எசையா ஆண்டவரின் 2ஆம் வருகைக்காக நம்மையே தயாரிக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த இறை வார்த்தைகளை தியானித்தவர்களாய் இயேசுவின் வருகைக்காக எதிர்நோக்கும் மக்களாய் இத்திருச்சடங்கில் ஜெபிப்போம். இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை முதல் திரியை ஏற்றி இந்த திருவழிபாட்டை ஆரம்பித்து வைக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, திருமகனின் பிறப்பு விழாவை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள்
தாழ்மையுடன் உம்மை வேண்டுகின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறே இக்காலத்திலும் வறுமையுற்றோருக்கெல்லாம் மீட்பளிக்குமாறு உமது இரக்கத்தை வேண்டுகிறோம். உமது ஆற்றலின் துணை கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர் முன்னிலையில் ஒளியின் மக்களாக திகழ எங்களுக்கு உதவியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா? இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 63, இறைவாக்கியங்கள் 16 முதல் 17, அதிகாரம் 64, இறைவாக்கியங்கள் 1, 3 முதல் 8 முடிய. ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தந்தை. பண்டைய நாளிலிருந்து எம் மீட்பர் என்பதே உமது பெயராம். ஆண்டவரே, உம் வழிகளில் இருந்து எங்களை பிறழச் செய்வது ஏன்? உமக்கு அஞ்சி நடவாதவாறு எம் நெஞ்சங்களை கடினப்படுத்தியது ஏன்? உம் ஊழியர்களை முன்னிட்டும் உம் உரிமை சொத்தாகிய குலங்களை முன்னிட்டும் திரும்பி வாரும். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரா? மலைகள் உம் திருமுன் நடுநடுங்குமே. நீர் இறங்கி வந்தீர், மலைகள் உம் முன்னே உருகி ஓடின. தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போர்க்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். இதோ நீர் சினமடைந்தீர். நாங்கள் பாவம் செய்தோம். நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்களெல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகிப் போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துச் சென்றன. உம் பெயரை போற்றுவார் எவரும் இல்லை. உம்மை பற்றிக்கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை. நீர் உம் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளி. எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை. நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன். நாங்கள் அனைவரும் உம் கைவேலைப்பாடுகளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல், திருப்பாடல் 80 பகுதிகள். பதிலுரை. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே,
கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீ வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீ உறுதி வரச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என காத்திருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப் பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களானீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வீரன்
மார்க்கின் நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வசனங்கள் 33 37 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தாம் சீடர்களுக்கு கூறியது: கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிவுக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாய் இருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாய் இருங்கள். ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுவதை எல்லோருக்குமே சொல்லுகிறேன், விழிப்பாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறாக இன்று நாம் புதியதோர் திரு வழிபாட்டு ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம். கடந்த ஞாயிறு, ஆண்டின் புதுக்கால 34ஆம் ஞாயிறு, கிறிஸ்து அரசருடைய திருவிழாவோடு இந்த பழைய திரு வழிபாட்டு ஆண்டானது நிறைவுற்றது. இன்றிலிருந்து புதிய வழிபாட்டு ஆண்டை தாயாகிய திரு அவை உலகமெங்கும் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றது. மகிழ்ச்சியோடு இந்த திருவழிபாட்டு ஆண்டை ஆரம்பிக்கிறோம். இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் வாரங்கள், 4 வாரங்கள் ஒரு தயாரிப்பின் காலமாக, கிறிஸ்துடைய பிறப்பு விழாவுக்கான ஒரு தயாரிப்பு மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசுனுடைய 2ஆம் வருகை, மாட்சியுடன் கூடிய அவரது 2ஆம் வருகைக்கான ஒரு தயாரிப்புக்காகவும் இந்த காலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தாயாம் திரு அவையானது நம்மை எல்லாம் அழைக்கின்றது. இன்றைய நாளிலே நமக்கு வழிபாட்டிலே இந்த மெழுகு திரிகளை நாம் ஏற்றினோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு ஊதா நிறத்திலே ஏற்றிய இந்த முதல் மெழுகு திரி எதிர்நோக்கிற்கு, எதிர்பார்ப்பிற்கு, வெயிட்டிங் வித் ஜாய், இதைத்தான் நமக்கு எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. எதிர்பார்த்திருத்தல், எதிர்நோக்கி இருத்தல் என்பது பல்வேறு விதமான மனநிலைகளை மனிதனுடைய உள்ளங்களிலிருந்து வெளிக்கொணரும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். உதாரணமாக, சில நாட்களுக்கு முன்பாக நிவர் என்கின்ற ஒரு புயல் வரப்போகிறது என்று ஒரு பூதாகரமான ஒரு செய்தி எங்கும் பரப்பப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது என்றால், நிவர் ஒருவேளை அந்த சுனாமியை போல 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நாம் அனுபவித்த அந்த சுனாமியை போல ஒருவேளை இருந்து விடுமோ, கஜாவை போல கர்ஜித்துக் கொண்டு இந்த நிவர் வருவானோ என்று எண்ணினார். இப்படியாக பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு மக்கள் பயத்தோடு எதிர்பார்த்தார்கள். அரசியல்வாதிகள் நிவாரணம் என்கின்ற பெயரில் எத்தனை கோடிகளை கொள்ளையடிக்கலாம் என்று அவர்களுடைய எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருந்தது. இப்படியாக பல்வேறு விதமான மக்கள் பல்வேறு விதமான மனநிலைகளோடு இந்த நிவரை எதிர்பார்த்தார்கள். இப்பொழுது இந்த நிவர் கரை கடந்த பொழுது வலுவிழந்து அது அதிகமான சேதாரங்கள் இல்லாமல், அதிகமான மக்களுடைய உயிர் இழப்பு இல்லாமல் போய்விட்டது.
உடனடியாக அதை பற்றியும் பேசுகிறார். எங்களுடைய முதலமைச்சர் இந்த நிவர் என்கின்ற புயலை அப்படியே அமைதியாக போகச் சொன்னார், போய்விட்டது என்று சொல்லி. ஒருவேளை அவர்கள் தெர்மோகாலை வைத்து அதை திசை திருப்பி விட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. இப்படியாக பல்வேறு விதமான மனநிலைகளும். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய வருகை, பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் இறைவன் அனுப்புவார் என்று எதிர்பார்த்த அந்த மெசியா வருவார், எப்பொழுது வருவார் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார். இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் வார்த்தைகள் இஸ்ராயேல் மக்களுடைய மனநிலையை வெளிக்கொணர்கின்ற அந்த அவர்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, அவருடைய உணர்வுகளை வெளிக்கொணர்கின்ற வாசகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியே அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த பயணம், விடுதலை பயணம் என்று சொல்கின்ற அந்த பயணம் ஒரு மகிழ்ச்சியான பயணமாக இல்லை. பல்வேறு விதமான சோதனைகள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த, போராட்டங்கள் நிறைந்த, சவால்கள் நிறைந்த ஒரு பயணமாக அவருடைய பயணம் அமைகின்றது பாலைவனத்திலே. அப்பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள், இறைவன் உண்மையிலேயே இருக்கிறார் என்றால் ஏன் இத்தனை போராட்டங்கள், இத்தனை சோதனைகள், இத்தனை வேதனைகள் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் இன்றைய முதல் வாசகத்துடைய கடைசி வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியமானது. கடவுளை எதிர்கொள்கிறார்கள், அவர்கள் கடவுள் மீது சந்தேகப்படுகிறார்கள். இவர் வல்லமை மிக்கவரா, ஆற்றல் உள்ளவரா, உண்மையிலேயே ஆற்றல் மிக்க உண்மையான கடவுளா என்றெல்லாம் கூட அந்த இஸ்ராயேல் மக்கள் நம்பிக்கை இழந்த நிலையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனாலும் கூட ஏதோ ஒரு ஓரத்திலே ஒரு ஒளிக்கீற்று, நம்பிக்கையின் ஒளி அவர்களுக்குள்ளே இருந்தது என்பதை எசாயா இறைவாக்கினர், எல்லோரும் நம்பிக்கை இழந்தாலும் எல்லோரும் இழக்கவில்லை, அதிலேயும் ஒரு சிலர் நம்பிக்கையோடு இருந்தார்கள் என்பதை காட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு முதல் வாசகத்துடைய இறுதி வார்த்தைகள், உம் பெயரை போற்றுவார் யாரும் இல்லை, உம்மை பற்றிக் கொள்ள முயல்பவர் யாரும் இல்லை என்றெல்லாம் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக கூறியவர்கள், உம் முகத்தை எங்களுக்கு மறைத்திருக்கிறேன், ஆனால் எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆனாலும் கூட ஆண்டவரே நீர் எங்கள் தந்தை, ஆண்டவரே நீர் எங்கள் தந்தை. எத்தனை புயல்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், சவால்கள் வந்தாலும், ஆண்டவரே நீர் எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. இதுதான் அவருடைய உள் மனதின் ஆழத்திலே இருந்த ஒரு நம்பிக்கை. அதைத்தான் எசாயா இறைவாக்கினர் இன்றைக்கு இந்த வாசகத்தில் எடுத்துச் சொல்கிறார். எல்லாவற்றையும் அவர் மீது இருக்கின்ற குறைகளை எல்லாம் சொல்லிவிட்டு, ஆனாலும் நீர் எங்கள் தந்தை, நீரே குயவன், நாங்கள் உம்முடைய கைகளிலே இருக்கின்ற களிமண், நாங்கள் அனைவரும் உம்முடைய கை வேலைப்பாடுகளே. திருவருகை காலத்திலே முதல் ஞாயிறாக இன்று தாயாக திருவை நமக்கு கொடுப்பதும் இந்த நம்பிக்கை, எதிர்நோக்கு என்கின்ற ஒரு செய்திதான். மிக சகோதரர்களே, இந்த இரண்டாம் வாசகத்திலே கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் அடிகளார் மிக அருமையாக அவர்களுக்கும் சொல்கிறார், கிறிஸ்து வந்துவிட்டார். பழைய ஏற்பாட்டிலே அந்த இஸ்ராயேல் மக்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள், இறைவன் வாக்களித்த அந்த மெசியா வருவார் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் 2000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகளோ காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்து வந்த பிறகு அவருடைய அந்த வருகையினாலே மக்கள் அனைவரும் நிறைவாழ்வை பெற்றுக் கொண்டார்கள். He has enriched you with all the blessings என்று சொல்லுவோம். God has enriched you with all the blessings. Nothing is lacking in you என்று சொல்லுவோம். உங்களிடம் எந்த குறைபாடும் இல்லாத அளவுக்கு கிறிஸ்து உங்களை இறைவனுடைய அருளாலே, ஆசீர்வாதங்களாலே நிறைத்திருக்கிறார் என்று அந்த கொரிந்து நகர் மக்களுக்கு பவுல் அடிகளார் எடுத்துச் சொல்கிறார். ஏனென்றால் அவர்களும் கூட கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இழக்கின்ற ஒரு நேரத்திலே நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால்
கிறிஸ்துவனுடைய வருகை, கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை, அவருடைய போதனைகள், அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்கனவே நிறை வளங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. உங்களிலே எந்த குறைபாடும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது. ஒருவேளை நீங்களும் நானும் அதை உணராமல் இருக்கலாம், நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கொரிந்து நகர் மக்களுக்கு பவுல் அடிகளார் எடுத்துச் சொல்வதை 2ஆம் வாசகம் நமக்கு எடுத்துச் சொன்னது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு செய்திதான், எப்பொழுதுமே நாம் தயாராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்முடைய விசுவாச பயணம், நம்முடைய கிறிஸ்துவ பயணம் என்பது ஏதோ ஒரு சில நேரங்களுக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு சில நேரங்களில் நான் ஜெபிக்கிறேன் அல்லது ஆலயத்திற்கு செல்கிறேன், அப்பொழுது மட்டும் நல்ல கிறிஸ்துவனாக நான் இருப்பேன் என்று அல்ல. மாறாக எப்பொழுதுமே நாம் தயாராக இருக்க வேண்டும், எப்பொழுதுமே நாம் விழித்திருக்க வேண்டும். கடவுள் எப்பொழுது நம்மை அழைத்தாலும் நாம் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு ஒரு அருமையான உவமையை தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம்முடைய சீடர்களுக்கு அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே எப்பொழுது மீண்டும் வருவார், மீண்டும் வருவேன் என்று கேட்கின்ற பொழுது எப்பொழுதுமே நீங்கள் கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஏனென்றால் அந்த நேரம் எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியாது, எனக்கு கூட தெரியாது என்று சொல்கிறார். வானக தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே நெடும் பயணம் செல்ல இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறும்போது தன்னுடைய பணியாளர்கள் ஒருவரை அழைத்து அவரிடம் பொறுப்பை ஒப்படைக்கின்ற தலைவருக்கு ஒப்பாவார். அந்த பொறுப்பாளன் எப்பொழுது தன்னுடைய தலைவன் வருவான் என்று காத்து கொண்டிருக்க வேண்டும். இரவும் பகலுமாக எப்பொழுதுமே அவன் காத்து கொண்டிருக்க வேண்டியவனாக இருக்கிறான். எந்த நேரத்திலே முதல் சாமத்திலே வந்தாலும், 2ஆம் சாமத்தில் வந்தாலும், 3ஆம் சாமத்தில் வந்தாலும் தன்னுடைய தலைவன் வந்து கதவை தட்டுகின்ற பொழுது விழிப்பாயிருந்து கதவை திறந்து வரவேற்கின்ற ஒரு பொறுப்புள்ள பணியாளனைப் போல எல்லாரும் இருக்க வேண்டும், எல்லோருமே இருக்க வேண்டும். இறைவனுடைய அந்த வாழ்க்கை, இறை வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது நமக்கு விடுமுறை கிடையாது. எப்பொழுதுமே நாம் தயாரில்லை, எப்பொழுதுமே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும், எப்பொழுதுமே நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி வாசகம் எடுத்துச் சொல்லுகிறது. ஆக இந்த திருவருகை காலத்தை ஆரம்பித்திருக்கின்ற முதலிலேயே நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி எதிர்நோக்கு, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்று சொல்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களிலே நாம் சோகத்தோடு காத்திருப்போம், என்ன நடந்து விடுமோ என்று அச்சத்தோடு காத்திருந்தார்களே, அதே போன்று இருக்கலாம். ஆனால் இந்த எதிர்நோக்கு, இன்றைக்கு வழிபாடானது நமக்கு கொடுக்கின்ற சொல்லுகின்ற இந்த எதிர்நோக்கு ஒரு மகிழ்ச்சியோடு கூடிய ஒரு எதிர்நோக்காக இருக்க வேண்டும். நன்மைதான் நடக்கும். அந்த இஸ்ராயேல் மக்கள் இறுதியாக எப்படி, ஆனால் நீரே எங்கள் தந்தை, நீரே எங்கள் இறைவன், எங்களுக்கு நன்மை செய்கின்றவர், நாங்கள் அனைவரும் உடைய கை வேலைப்பாடுகள் தான் என்று எப்படி ஒரு நம்பிக்கையோடு அந்த மக்கள் இருந்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை, கிறிஸ்துவ ஆன்மீக பயணத்தை, விசுவாச பயணத்தை தொடர்வதற்காக இன்றைக்கு வாசகங்கள் அனைத்தும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. எதிர்நோக்கின் மக்களாக, கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருக்கின்ற மக்களாக, அதுவும் குறிப்பாக இந்த எதிர்நோக்கி என்பது முதலிலே எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா, அதற்கு ஒரு தயாரிப்பு என்று வைத்துக் கொள்ளலாம். அதன் பிறகு இயேசுனுடைய 2ஆம் வருகைக்காக நம்மையே தயாரி. ஆக 2 விதமான தயாரிப்புகளோடு நாம் காத்திருக்க வேண்டும் என்று இன்றைய வழிபாடு நம் அனைவருக்கும் அழைப்படுகின்றது. மகிழ்ச்சியோடு இந்த திருவருகை காலத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த எதிர்நோக்கு நம் அனைவருக்கும் நல்லதோர் எதிர்காலத்தை தரும், நல்லதோர் வாழ்க்கையை தரும். இந்த கொரோனா காலம் முடிவடையும், நல்லதோர் ஒரு எதிர்காலம் நம் அனைவருக்கும் காத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் பங்கேற்று ஜெபிப்போம். ஒன்றாய் வாழ்வோரே
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தை மகிழ்ச்சியோடு தொடங்கி இருக்கின்ற இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறாக இன்று எதிர்நோக்கை நமக்கு பாடமாக வழிபாடுகள் நமக்கு தருகின்றன. எதிர்நோக்கோடு நம்பிக்கையாளர்களுக்கே உரிய அந்த மகிழ்வோடு நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள நம்மையே தயாரிக்கின்ற வகையில் நமக்கு தேவையான வரங்களை நம்முடைய மன்றாட்டுக்களாக எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். வெற்றி என்னும் இலக்கில் எம்மை வழிநடத்தும் இறைவா, திருச்சபை இன்று தொடங்கும் திரு வழிபாட்டு ஆண்டில் எம் திருத்தந்தை தொடங்கி பொதுநிலையினர் வரை அனைவரும் வரும் நாட்களில் எதிர்நோக்கி இருக்கும் வருகையின் போது இறைவன் திருமுன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு எங்களை நாங்கள் தயாரித்துக் கொள்ள இந்த திருவருகை காலத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, வரும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் முன் தயாரிப்புகளை நாங்கள் வெறும் வெளி அடையாளங்களை மையப்படுத்தி வாழாமல் ஆன்மீக தயாரிப்புகளில் எங்களை புதுப்பித்துக் கொண்டு உமது பிறப்பு ஏழைகளுக்கு நற்செய்தியாக அமைந்தது போல் நாங்களும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனே எம் இறைவா, இந்த திருவருகை காலம் எமக்கு சரியான சந்தர்ப்பம். ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை எதிர்கொண்டு உம் பிறந்த நாளை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கும் நேரத்தில் நாங்கள் விழிப்புணர்வுடன் இருந்து எதிர்கொள்ள வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அளவற்ற அன்புக்கு அடித்தளமான இறைவா, இயற்கை சீற்றத்தாலும் தொற்று நோயினாலும் ஏற்படும் துன்பங்களிலிருந்தும் இழப்புகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றியவர்களும் உறவுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிப்போரை அரவணைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய இந்த திருவருகை காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு நல் மனதினை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உங்களுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ இந்த திரு வழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாளாக இன்று எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு உங்களிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் இன்னும் நாங்கள் வெளிப்படுத்தாத எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீரை எங்களுக்கு நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக எங்களுக்கு அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலுக்கு முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை புரிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை ஆறுமனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளிக்க அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கென்று இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித அபிலா திரைசுமான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் He
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தருட உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கணக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு நீரன்று மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவுடைய அமைதியை மகிழ்வோடு ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மை இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மை இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உட்கொள்ளுகின்ற உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உம்முடைய பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் அமைவனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அவனெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் நீராகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீராடவே. தேவா எழுந்து வா, தீரும் அமைதிக்கா. உணர்த்தி உறவை தேடி இனிவாழ் நின்னை சுதே. இன்றும் என்னோடு உலாவவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே இல்லையே. இனிவாழ் நின்னை சுதே. ஆண்டவர் இரக்கம் அருள்வார். நமது நிலமும் தனது பலனை தரும். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையற்றவரின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவர்கள் மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னைக்கு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறை நாம் அனைவரும் மகிழ்வோடு தொடங்கி இருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கான ஒரு தயாரிப்பு காலம் என்று கூட நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு முன்பாக நாம் அனைவருமே ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுவது வழக்கம். நமக்கு தெரியும், இந்த கொரோனா காலத்திலே, இந்த கொடுங்காலத்திலே மார்ச் மாதத்திலிருந்தே ஒப்புரவு அருட்சாதனம் எங்கும் கொடுக்கப்படவில்லை. நம்முடைய பாப்பரசரும் நீங்கள் நன்மை உட்கொள்வதற்கு முன்பாக உத்தம மனஸ்தாபம் மந்திரம் சொல்லிக்கொண்டு நீங்கள் நன்மை வாங்கலாம். அடுத்து எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது நீங்கள் பாவசங்கடனம் செய்ய வேண்டும் என்று அந்த நிபந்தனையோடு கொடுத்திருந்தார். ஆகவே இன்னும் அது எப்பொழுது எத்தனை மாதங்கள் தொடரும் என்று தெரியவில்லை. ஆகவே நம்முடைய பேராயரிடம் அனுமதி பெற்றிருக்கின்றோம். நம்முடைய பங்கிலே நாளையிலிருந்து இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் முன்னதாக நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டும், அல்லது ஒவ்வொரு நாளும் மாலையிலே 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை ஆலயத்திற்கு பின்னால் வந்தீர்கள் என்றால் குடும்பமாகவும் வரலாம். உங்களுடைய பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்துங்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு அருட்சாதனம் இருப்பதையே கூட அவர்கள் மறந்து விடலாம். ஆகவே பிள்ளைகளும் பெரியவர்களும் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு முன்பாக வரை காத்திருக்காமல் நாளையிலிருந்து இதற்கான ஏற்பாடுகளை நல்ல ஒரு ஆவசியத்தனம் செய்து அதற்காக தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த நாட்களிலே விரும்புகின்ற நேரத்திலே, குறிப்பாக ஒவ்வொரு நாளும் மாலையிலே, இல்லை என்றால் நீங்கள் முன்னதாகவே நீங்கள் தொலைபேசி மூலமாக நீங்கள் பேசி நேரத்தை குறித்து கொண்டு குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒன்றாக வந்து நீங்கள் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக உங்களை தயாரிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி நிறைவேறியது. சென்று மகிழ்வோடு வாழ்வோம்.